ஈரானோட இஸ்பகான் மாகாணத்தில் இருக்கிற அணுசக்தி நிலையம் மேலே அமெரிக்கா இஸ்ரேலும் சேர்ந்து பயங்கரமான ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இது வரும் சாதாரணமான அட்டாக் இல்லை, ஈரானோட ஆணிவேரி அசைக்க பார்க்குற ஒரு மூவாகத்தான் பார்க்கப்படுது. முதல்ல நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏன் இந்த இஸ்பகான் பகுதி என்பதுதான். ஈரானோட இதய பகுதி அப்படின்னு இந்த இஸ்பகான் பகுதியை தான் சொல்லலாம். ஏனென்றால் ஈரானோட ஒட்டுமொத்த அணுசக்தி திட்டத்தோட மொத்த கண்ட்ரோல் ரூமுமே இங்கே தான் இருக்குது. இங்கே வரும் அணுலை மட்டுமில்லை, ஈரானோட சொருவூட்டப்பட்ட யுரேனியம், என்ரிச்ட் யுரேனியம், அதாவது அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான அந்த மெயின் எரிபொருளில் மிகப்பெரிய ஒரு பங்கு இங்கே தான் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்காண்டு அமெரிக்கா இஸ்ரேலும் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப நாளாக கண்டில் விரலை விட்டு அடிக்கிட்டு இருந்த பகுதி என்று சொல்ல முடியும். இதனால தான் இதை குறி வச்சு அமெரிக்கா இஸ்ரேலும் தாக்குதலை நடத்தி இருக்காங்க. இந்த அட்டாக் ஆனது சும்மா ஏதோ மிசைல்களை லான்ச் பண்ணி நடந்த மாதிரி இல்லை, இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி நடந்திருக்கு. இந்த சொருவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கின்ற பங்கர், அதாவது இஸ்பகான் பகுதியில் இருக்கின்ற ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் நடக்கின்ற ஃபெசிலிட்டிஸுக்கு அடியில் தான் இந்த பங்கர் இருக்குது. அதுவும் பல 100 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இதை நேரடியாக தாக்குதல் நடத்தி அழிக்கிறது என்பது நடக்காத காரியம், அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இதனால் அமெரிக்கா இஸ்ரேல் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இதனை நேரடியாக அட்டாக் பண்ணி அழிக்கிறது கஷ்டம், அதுக்கு பதிலாக இந்த பங்கருக்கான நுழைவாயில், அதாவது என்ட்ரஸை தாக்கி அழிக்கலாம் என்று சொல்லித்தான் அந்த என்ட்ரஸை குறி வச்சு இந்த பயங்கரமான அட்டாக்கை அமெரிக்கா இஸ்ரேலும் பண்ணியிருக்கிறார்கள். இதனால் ஈரானால் அந்த பங்கருக்குள்ளே போக முடியாது. இப்படி பங்கருக்குள்ளே போக முடியாத காரணத்தால் அங்கே இருக்கிற சொருவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரானால் வெளியே கொண்டு வரவும் முடியாது. இப்படி ஈரானால் அந்த சொருவூட்டப்பட்ட யுரேனியத்தை அசஸ் பண்ண முடியாத அளவுக்கு அதனை சீல் பண்ணுறது தான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவோட பக்கவான பிளானாக இருக்குது. அதன்படி தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்காங்க. இது அமெரிக்கா தரப்பில் இருந்து நிறைய வல்லுநர்கள் சொல்கின்ற கருத்தாக இருக்குது. தாக்குதலுக்கு பிறகு ஈரான் தரப்பில் இருக்கிற இஸ்னா செய்தி நிறுவனம் தரப்பில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல கடுமையான சேதம், அதாவது சீரியஸ் டேமேஜ் ஏற்பட்டிருக்கு என்பதை ஒத்துக்கிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா போர் இடம்பெறுற நேரத்தில் யாருமே தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஈரான் தரப்புலேருந்து இதனை ஒத்துக்கொண்டிருக்காங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு அங்கே எந்த விதமான ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேஷனும் ஆகியல் என்ற செய்திகளும் வெளியே வந்திருக்கு. அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட தாக்குதலால் அங்கே ரேடியோ ஆக்டிவ் கண்டாமினேஷன் ஏற்படையில், அதாவது கதிர்வீச்சு லீக்ஸ் எதுவுமே ஏற்படையது என்பதுதான் இப்போ வருகின்ற செய்தி. ஆனால் அந்த அணு உலையோட சக்சர் மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு என்பதும் புதிய தகவலாக இருக்குது. ஈரானோட பல வருஷ உழைப்பை அமெரிக்கா இஸ்ரேலும் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி நல்லா பின்னுக்கு தள்ளி இருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது. பட் இது கண்டிப்பாக ஈரானுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். இதனால் ஈரான் பயங்கரமான பதிலடியை கொடுப்பாங்க என்பதுதான் உண்மை. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்பும், ஏன் இப்போ இந்த தாக்குதல் செய்கிறாங்கன்று. போர் ஆரம்பித்தாலே இந்த தாக்குதல் நடக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். பட் இப்போ இந்த தாக்குதல் செய்தார்கள் என்பதுதான் கேள்வி. அமெரிக்கா இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஈரானுக்கு எதிரான போருக்கு என்ன விளக்கத்தை கொடுக்குறாங்க? ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விடுவார்கள், அதனை தடுப்பதற்காண்டியும் உலகத்தை பாதுகாப்பதற்காண்டியும் தான் இந்த தாக்குதல் செய்கிறோம், இந்த போரை ஆரம்பித்தோம் என்று ஒரு முட்டு கொடுத்து கொண்டு இருக்காங்க. அவர்களோட முட்டின் அடிப்படையில் இப்போ அமெரிக்கா தரப்புலேருந்து மேற்குலக நாடுகள் தரப்புலேருந்தும் என்ன இதை பற்றி, இந்த அட்டாக்கை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஈரான் தன்னோட அணுசக்தி திட்டத்தில் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக ஃபோதோ மற்றும் நட்டாஸ் போன்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இப்படியான சொருவூட்டப்பட்ட யுரேனியங்கள் இருக்குது. அதையும் விட இந்த இஸ்பகான் பகுதியில் இருக்கின்ற சொருவூட்டப்பட்ட யுரேனியம், இந்த இஸ்பகான் பகுதி தான் அந்த இரண்டுக்குமே மெயின் கப்பாக இருக்கிறபடியால் இங்கே வச்சு அணு ஆயுதங்களை ஈரான் தயாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறார்கள். இதற்கான உளவு தகவல் கிடைச்சிருக்கு. இதனால தான் இதன் மீது தாக்குதலை நடத்தி இருக்க வேண்டும். இதன் மூலம் ஈரானோட கைகளை நாங்கள் கட்டி போட்டிருக்கோம் என்றும் அமெரிக்கா நம்புகிறார்கள். மேற்குலக நாடுகள் இப்படி தான் செய்தியில் வெளியிடுறாங்க. இது ஈரான் மேலே நடத்தப்பட்ட ஒரு நேரடியான அட்டாக் சவாலாக பார்க்கப்படுது. அதுவும் ஈரானோட இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மீது அடிக்கிறது ஈஸான விஷயம் இல்லை. அதனை ஈரான் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டும் இருக்க மாட்டார்கள். இப்போ ஈரான் இதற்கு எதிராக, அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரமான அட்டாக்கி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் அணுல மேலே தாக்குதல் நடக்குது, இதை பார்த்து உலகமே பதறிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் ஈரானுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம் நடந்திருக்கு. ஈரானோட அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட், அதாவது ஈரானுக்கு இருக்கின்ற முக்கியமான அறிஞர்கள் குழு ஒரு அதிரடியான முடிவை எடுத்திருக்காங்க. மறைந்த, அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட தாக்குதலால் கொல்லப்பட்ட ஈரானோட சுப்ரீம் லீடராக இருந்த அலி கமேனி அவர்களோட மகனை ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடராக உச்சபட்ச தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது சாதாரணமான விஷயம் இல்லை. ஏனென்றால் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதியை விட இந்த சுப்ரீம் லீடரோட பதவி தான் ரொம்பவே பவர்ஃபுல்.
இவங்க சொல்வது தான் அங்கே சட்டமாக இருக்கும், இவங்க எடுப்பது தான் அங்கே முடிவாக இருக்கும். ஆகவே இப்போ அடுத்த ஈரானோட சுப்ரீம் லீடராக, அதாவது ஈரானோட 3வது சுப்ரீம் லீடராக, ஈரானோட முன்னாள் சுப்ரீம் லீடராக இருந்த அலி கமேனியோட மகன் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கார். இவரோட பேர் முத்தபா கமேனி என்று சொல்லப்படுது. ஏன் இப்போ இந்த மாற்றம், அதுவும் கமேனியவர்களோட மகனை செலக்ட் பண்ணி இருக்காங்கன்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். இப்போ ஈரானோட இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கு என்பதுதான் உண்மை. ஒரு பக்கம் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டு ஈரானுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் உள்நாட்டு பிரச்சனைகள். இப்போ இருக்கிற நிலையில் ஒரு ஸ்ட்ராங்கான, அதே சமயம் கமேனி குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்தால் தான் ஈரானோட அந்த ரெவல்யூஷனரி கார்டு, அதாவது IRGC படியே ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருக்க முடியும் என்று இப்போ ஈரானில் இருக்கின்ற மிகப்பெரிய அறிஞர்கள் நம்புகிறாங்க. அதுவும் அடுத்த சுப்ரீம் லீடரை செலக்ட் பண்ணுகின்ற நபர்கள் நம்புகிறாங்க. இதனால தான் ஈரானோட கமேனியவர்களோட மகனை செலக்ட் பண்ணி இருக்கிறார்கள். இந்த வாரிசு அரசியல் அங்கே எப்படி வேலை செய்ய போகுது, இது ஈரானோட ஃபாரின் பாலிசியில் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்பதுதான் பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கிற விஷயமா இருக்குது. அதையும் உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகளில் இருக்கிற மக்களும் இதனை உற்று கவனித்து கொண்டு இருக்காங்க. ஏன்னா கமேனியாக கொல்லப்பட்டுட்டார். இப்போ அவரோட மகனே அவரோட பதவிக்கு வந்திருக்கும் போது அவர் எப்படியான முடிவுகளை எடுப்பார், எப்படியான நடவடிக்கையில் ஈடுபடுவார் என்பதுதான் பல பேருடைய கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயத்தை தான், இந்த புது லீடர் வந்த உடனே என்ன பண்ண போகிறார். பழியாக்கள் மாதிரி கொஞ்சம் பொறுமையாக காய்களை நகர்த்துவாரா, இல்லை அணுலை மேலே கை வச்சதுக்கு பதிலடியாக ஒரு மாஸ் ரியாக்ஷனை கொடுப்பாரா, அது பயங்கரமான அட்டாக்கை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான பயங்கரமான அட்டாக்கை செய்வார். மேற்குலக நாடுகளோட உளவுத்துறை ரிப்போர்ட்டின் படி பார்த்தா இந்த புது லீடர் கொஞ்சம் அக்ரெசிவான ஆளுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இஸ்ரேல் விஷயத்தில் இவர் ரொம்பவே கராராக இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டது இவருக்கு மேற்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தும். இதனால் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த 2 நாடுகளையும் இவர் சும்மா விட்டு வைக்க மாட்டார் என்பதுதான் நிறைய பேருனுடைய கருத்தாகவும் இருக்கு. இதனால் இனி வர்ற நாட்களில் மிடில் ஈஸ்டில் சண்டையோட வேகம் இன்னுமே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஈரானோட இந்த புதிய தலைமை மாற்றம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாகத்தான் இருக்க போகுது. ஏனென்றால் புதுசாக வர்றவங்க அவங்களோட பலத்தை காட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்க பார்ப்பாங்க, அதாவது மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை செய்ய பார்ப்பார்கள். அந்த ஆக்ஷன் என்னவா இருக்கும்? ஒருவேளை இவர் புதுசாக வந்த உடனே தன்னுடைய பவரை நிரூபிக்கிறதுக்காண்டி அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க போகிறாரா? ஏன்னா ஈரானோட சுப்ரீம் லீடரை கொலை பண்ணிட்டார்கள், ஈரானுக்கு எதிரான தாக்குதலை போரையும் செஞ்சோன்று இருக்காங்க. இப்படி இருக்கையில் இனிமே அணு ஆயுதம் கண்டுபிடிக்காட்டி அது ஈரானுக்கான மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்படும். ஈரான் முழுசாக அழிகிறதுக்கு அது ஒரு காரணமாகவும் இருக்கும். அதனால் இவர் அணு ஆயுதங்களை கண்டுபிடிக்க போகிறாரா, அல்லது நேரடியாக இஸ்ரேலை அடிக்கின்ற வேகத்தை இனிமே இன்க்ரீஸ் பண்ண போகிறாரா? இதுதான் இப்போ பலர் கிளம்பி இருக்கிற கேள்வி, பலரும் யோசிச்சு கொண்டு இருக்கிற விஷயமா இருக்குது. இவர் எப்படியான முடிவை எடுக்க போகிறார், எப்படியான தாக்குதலை மேற்கொள்ள போகிறார், இதுதான் எல்லாருக்கும் எழும்புற கேள்வி. ஒரு பக்கம் அணுவுரை அட்டாக், இன்னொரு பக்கம் ஈரானோட புதிய லீடர் மேட்டர்னு இந்த பிரச்சனை மிக பெருசாக சூடு பிடிச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டும் வருது, அதுதான் ரைசாவோட என்ட்ரி. ரைசா சும்மா இல்லாமல் ஐநா பாதுகாப்பு சபையில், அதாவது UN செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு அதிரடியான தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. மத்திய கிழக்கே இப்போ தீப்பற்றி எரிஞ்சோன்னு இருக்கு, தயவு செஞ்சு உடனே இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு ரைசா தரப்புலேருந்து குரல் கொடுத்துருக்காங்க. ஏன் ரைசா இப்போ உள்ள வாராங்கன்ற கேள்வி கொஞ்சம் உங்களுக்கு மலம்பம். அதனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஈரானுக்கும் ரைசாவுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஈரான் மேலே நடக்கிற இந்த அட்டாக்கால் ரைசாவோட பிஸ்னஸும் அவங்களோட செல்வாக்கும் பாதிக்கப்படுது. அதனாலேயும் உலக நாடுகளை தடுத்து நிறுத்துவதற்காண்டியும் இந்த போரை முடிப்பதற்காண்டியும் ரைசா உள்ள வந்திருக்கலாம், அல்லது நான் போரை முடிப்பதற்காண்டி ட்ரை பண்ணுறேன்னான்ற ஒரு விபத்தை ரைசா உருவாக்குகிறார்கள் என்ற கேள்வியிலும் பல மத்தியில் எழும்பியிருக்கு. ஏனென்றா ஈரான் தரப்புலேருந்து பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லைன்னு சொல்லி கொண்டு இருக்காங்க. அமெரிக்கா தரப்புலேருந்து தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு ட்ரை பண்ணுற மாதிரி வரையுமான செய்திகள் வெளியே வருது. ஆகவே அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு ட்ரை பண்ணும்போது ஈரான் தரப்புல இருந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம்னு சொல்லும்போது ரைசா உள்ள வந்து பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், அமைதியாக இந்த பிரச்சனை முடியுங்கள் என்று சொல்வதன் மூலம் ரைசா ஈரானுக்கு எதிராக செய்யப்படுகிறார்கள் என்று பார்த்தா இல்லை. ரைசா இப்போ உலக நாடுகள் மத்தியில் ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள். அதாவது ரைசா உள்ள வந்து பேச்சுவார்த்தை மூலம் இந்த போரை முடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டோம் என்ற பிம்பத்தை ரைசா உருவாக்குகிறார்களே ஒழிய மற்றும்படி ஈரான் இந்த போரை நிறுத்தணும் என்று ரைசா ஈரானுக்கு அழுத்தத்தை கொடுக்க போகிறதில்லை. அண்ட் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ரைசாவோட பேச்சையும் கேட்க போகிறதில்லை. இதனால் இந்த போர் முடியுமாண்டா கண்டிப்பாக முடியாது. இந்த போர் தொடர்ந்து இடம்பெற போது என்பதுதான் உண்மை. சரி, இப்போ நாங்கள் மெயின் மேட்டருக்கு வருவோம். இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் உலக மார்க்கெட்டில் அதுவும் கச்சா எண்ணெய் விலையில் மிகப்பெரிய ஒரு குண்டானது விழுந்திருக்கு. பேரன் குரூட் ஆயில், அதாவது ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $119 தாண்டலிச்சு.
2022 ஜூன் மாதத்துக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 4-5 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் இந்த விலை உச்சத்தை தொட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஏன் இப்போ இந்த விலை ஏறுதுன்னா, ஏனெண்டா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போகின்ற கப்பல்கள் அனைத்துமே நிறுத்தப்பட்டிருக்கு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஈரான் தரப்புலேருந்து மூடியிருக்காங்க. இப்போ எண்ணெய் போக்குவரத்து தடைப்படும் போது பயம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த பயத்தால் சப்ளை குறைஞ்ச உடனே டிமாண்ட் ஏற ஆரம்பிக்குது. இதுதான் லாஜிக். அதாவது சப்ளை குறையும் போது அந்த பொருளுக்கான டிமாண்ட் ஏறும். அதே மாதிரி தான் கச்சா எண்ணெயினுடைய வரத்து குறைஞ்ச உடனே அந்த கச்சா எண்ணெயினுடைய ப்ரைஸ் ஆனது ஏற்ற ஆரம்பிச்சிருக்கு. இந்த விலை உயர்றது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு பேரல் $119 நினைச்சு பாருங்க. பெட்ரோல் டீசல் விலை கண்ணை இமைக்கிறதுக்கு இல்லை, நேரடியாக உச்சத்தை தொடப்போது என்பது தெளிவாக தெரியுது. சரி, இப்போ கச்சா எண்ணெயினுடைய ப்ரைஸ் $119 மாறி இருக்கிறதால நமக்கு என்ன பாதிப்புன்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். யோசிச்சு பாருங்கள். பெட்ரோல் விலை ஏறினா வெறும் வண்டி ஓட்டுறது மட்டும் செலவு இல்லை, லாரிகளோட வாடகை ஏறும், அதனால் காய்கறிகளோட விலை ஏறும், மல்லிகை சாமான்களோட விலை ஏறும். கடைசியில் ஒரு சாமானிய மனுஷனோட தட்டில் இருக்கிற சாப்பாட்டில் கை வைக்கிற அளவுக்கு இந்த விலை உயர்வானது இருக்குது. அதாவது கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றம் என்பது உலக நாடுகளோட சாமானிய மனுஷனோட தலையிலே மந்து விழும். அந்த பிரச்சனை அவனோட தலைக்கும் மந்து விழும் என்பதுதான் உண்மை. குறிப்பாக இறக்குமதியை நம்பி இருக்கிற நாடுகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்கப்படுது. ஒரு பக்கம் போர் பயம், இன்னும் ஒரு பக்கம் பணவீக்கம். உலக பொருளாதாரம் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சுழலில் சிக்கியிருக்கு என்பதுதான் உண்மை. ரஷ்யா இந்த போர் நிறுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். ரஷ்யா சொன்ன மாதிரி இந்த போர் நிறுத்தப்பட்டால் இந்த விலை குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா இது இன்னும் மிகப்பெரிய விளைவுகளைத்தான் ஏற்படுத்தும். உலக ரீதியாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு தான் இந்த பிரச்சனை வழிவகுத்து கொண்டிருக்கு என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. உலகமே ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்கு என்பதுதான் உண்மை. சுருக்கமாக சொல்ல போனால் இது வரும் 2 நாட்டுக்கு இடையிலான சண்டை மட்டும் இல்லை, இது ஒரு உலகப்போர் ரேஞ்சுக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அணுலை அழிப்பு, இன்னும் ஒரு பக்கம் எகிற ஆயில் ப்ரைஸ். புதுசாக பதவியேற்ற லீடர்னு இப்போ நிலைமை ரொம்ப சூடாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு பதிலடியாக, அதாவது ஈரானோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் மீது கை வச்சதுக்கு பதிலடியாக ஈரான் எப்படியான தாக்குதலை மேற்கொள்ள போகிறாங்க, இல்லாட்டி ரஷ்யாவோட வேண்டுதலுக்கிணங்க இந்த போர் முடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈரான் ஈடுபடுவார்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஈரானோட இந்த புது தலைமை எப்படியான முடிவுகளை எடுத்தார்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.